Have you ever wondered about the greatness of our God? தேவனுடையதான மகத்துவத்தை நீங்கள் என்றைக்காவது நீங்கள் ஆச்சரியப்பட்டிருக்கிறீர்கள்? God's nature, God's deeds and God's attributes are incomparable. தேவனுடையதான இயற்கைகள், தேவனுடையதான செயல்கள் எல்லாமே அது அளவிட முடியாததாக இருக்கிறது. What we see around the world is only a glimpse of the greatness of God. நாம் இந்த உலகத்திலே பார்க்கிறது எல்லாமே தேவனுடையதான மகத்துவத்தினுடையதான ஒரு சிறிய பார்வை. Our God is all knowing. நம்முடைய தேவன் எல்லாம் அறிந்தவர். Our God is all powerful. அவர் எல்லாம் வல்லவர். Our God is all present. அவர் எங்கும் நிறைந்தவர். And when you think about the greatness of God, you cannot but just worship God. தேவனுடையதான மகத்துவத்தை நீங்கள் நினைக்கின்றதான போது உங்களால் சும்மா இருக்க முடியாது, நீங்கள் தேவனை ஆராதிப்பீர்கள். Job has been suffering in the misery of his suffering for months now. ஒரு மாத கணக்காக யோபு துன்ப நிறைந்ததான ஒரு அனுபவத்திலே கடந்து செல்கிறார். His children died. அவருடையதான பிள்ளைகள் மரித்தார்கள். His wealth and possessions were taken one evening. அவருடையதான சொத்துகள் எல்லாமே ஒரு மாலை வேளையில எடுத்துக்கொள்ளப்பட்டது. Job was filled with sores all over his body. அவருடைய சரீரம் முழுவதும் பற்கைகளால் நிறைந்தன. And in all this Job did not sin. அது எல்லாவற்றிலுமே யோபு பாவம் செய்யவில்லை. He said the Lord gave and the Lord took away. அவர் சொன்னார் தேவன் கொடுத்தார், தேவன் எடுத்தார். Blessed be the name of the Lord. அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். And when the boils came, he said, can we expect good from God and not trouble? அவருடைய சரீரத்திலே பற்கைகள் வந்ததான போது நன்மையை பெற்ற நாம் தீமையை பெறக்கூடாதா என்று அவர் சொல்லுகிறார். And Job did not sin. யோபு அதிலும் பாவம் But செய்யவில்லை. when his misery went on for months, Job started cursing the day of his birth. அவருடையதான துன்பம் மாத கணக்காக அதிகரித்துக் கொண்டு போனதன் காரணமாக அவர் பிறந்ததான தினத்தை அவர் தூசிக்க ஆரம்பித்தார். And his friends started coming and questioning Job. Job, you sinned, your children sinned, and that's why you are in this situation. யோபுனுடையதான நண்பர்கள் கடந்து வருகிறார்கள். யோபுவே நீ தவறு செய்திருக்கிறாய், உன்னுடைய பிள்ளைகள் தவறு செய்திருக்கிறார்கள் என்று அவரை குற்றம் And சுமத்துகிறார்கள். that's when the fourth friend, Elihu, comes to the picture and he says that Job, you are a righteous person, but you still suffer because God has to still deal with some sin and impurities in your life. அதற்கு அப்புறமாக தான் அவருடைய நான்காவது நண்பராக எலிஹு கடந்து வருகிறார். அவர் சொல்லுகிறார், யோபுவே நீ நீதிமான் தான், ஆனாலும் ஒரு சில காரியங்களுக்காக தேவன் உமக்கு இந்த சோதனையை கொடுத்திருக்கிறார். Elihu said that even the righteous people can go through suffering. எலிஹு சொல்லுகிறார் நீதிமான்கள் கூட பாடுகள் மத்தியிலே கடந்து செல்ல முடியும். And as Elihu was speaking, suddenly there was a thunderstorm that came across in that place. எலிஹு பேசிக் கொண்டிருக்கிறதான போது அந்த இடத்திலே ஒரு மிகவும் பெரிய சூறாவளி போன்றதான காற்று அங்கு வீச There ஆரம்பித்தது. was a whirlwind and Elihu knows that it is the presence of the divine God over there. அங்கு இருந்ததான அந்த சூறாவளி காற்றின் மூலமாக எலிவுக்கு தெரியும் அங்கு தேவனுடையதான பிரசன்னம் இருக்கிறது என்று. As he sensed the presence of God, Elihu keeps quiet and God starts speaking to Job. தேவனுடையதான பிரசன்னத்தை உணர்கிறதான போது எலிஹு அவர் அமைதியாக இருக்கிறார், தேவன் அங்கே பேச ஆரம்பிக்கிறார். Job chapter 38 verse 1 and 2. யோபு 38வது அதிகாரம் வசனம் 1-2. அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக, அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? So Job is on trial before God. God is questioning Job over here. இப்போது தேவன் யோபினிடத்திலே கேள்வி கேட்கிறார். அவன் அங்கே ஒரு சோதனையாக காணப்படுகிறான். Come to verse 3. வசனம் 3 கடந்து வரலாம். இப்போதும் புருஷனை போல் இடைக்கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. Amen. When God shows up, God starts questioning Job. இப்போது தேவன் கேட்கின்றதான போது யோபினிடத்திலே கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறார். And God makes two speeches to Job in this passage. இந்த பகுதியில் இரண்டு விதமான சொற்பொழிவுகளை தேவன் அங்கே யோபினிடத்திலே சொல்லுகிறார். And the purpose of the first speech is to let Job know how ignorant he is about the great God that we serve. அந்த முதலாவது உரையில் யோபு எப்படி அறிவில்லாதவன் என்கிறதை விளக்கும் வண்ணமாக அது காணப்படுகிறது. First of all, God questions Job on the world below. முதலாவதாக இந்த உலகத்திலே கீழே காணப்படுகின்றதான சம்பவங்களை பற்றி தேவன் அவனிடத்திலே God கேள்விகளை said, கேட்கிறார். Job, let us look on the earth. தேவன் சொன்னார் இந்த உலகத்தை நாம் பார்க்கலாம். Come to chapter 38 verse 4 to 7. 38வது அதிகாரம் வசனம் 4 7 வரையிலும். நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. அதற்கு அளவு குறித்தவன் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. அதன் ஆதாரங்கள் இதன் மேல் போடப்பட்டது. அதன் கொடிக்காலை வைத்தவர் யார்? அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே. Job, you are questioning my justice in the midst of your suffering. உன்னுடையதான பாடுகள் மத்தியிலே நீ என்னிடத்திலே கேள்விகளை கேட்கிறாய். You are asking
after serving me, why this is happening to me? எனக்கு ஊழியம் செய்ததற்கு அப்புறமாக இது ஏன் எனக்கு நடந்தது என்று நீ கேட்கிறாய். Were you there when I laid the foundations of this world? இந்த உலகத்தினுடையதான அஸ்திபாரத்தை போடுறதான போது நீ இருந்தாயா? You are not there. நீ அங்க இல்லை. You don't understand many things. நீ எதுவுமே புரிந்து கொள்ள முடியாது. Then God focuses on the sea and its boundaries. அதற்கு அப்புறமாக கடலும் அதனுடையதான எல்லைகளின் மீது தேவன் கவனம் செலுத்துகிறார். Verse 8 to 11. வசனம் 8 இலிருந்து 11 வரையிலும் கற்பத்திலிருந்து உதிக்கிறது போல் சமுத்திரம் புரண்டு வந்தபோது அதை கதவுகளாய் அடைத்தவன் யார்? மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருள் அதற்கு புடவையாகவும் நான் உடுத்தின போதும் நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பாள்களையும் கதவுகளையும் போட்டு இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளில் பெருமை இங்கே அடங்க கடவுது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய்? Where were you, Job, when I marked the boundaries of the sea? You were not there. இந்த கடலினுடையதான எல்லைகளை எல்லாம் ஸ்தாபித்த போது நீ எங்கே இருந்தாய் யோபுவே? You do not know how the seas function. இந்த கடல் எப்படி செயல்படுகிறது என்று உனக்கு தெரியாது. How can you question me? நீ எப்படி என்னை கேள்வி கேட்கலாம்? Then God focuses on the dawn, the sunlight in the morning. அதற்கு அப்புறமாக அந்த விடியலை பற்றி தேவன் கேள்விகளை கேட்கிறார். Verse 12 to 14. 12வது வசனம் முதல் 14வது வசனம் வரையிலும் துஷ்டர்கள் பூமியிலிருந்து உதிரி போடும்படிக்கு அதன் கடையாந்திரங்களை பிடிக்கும் பொருட்டு உன் ஜீவ காலத்தில் எப்போதாவது நீ விடியற் காலத்து கட்டளைகளை கொடுத்து அருணோதயத்துக்கு அதன் இடத்தை காண்பித்ததுண்டோ? பூமி முத்திரையிடப்பட்ட களிமண் போல் வேற ரூபம் கொள்ளும், சகலமும் வஸ்திரம் தரிக்கிறது போல் காணப்படும். You never ordered the morning. நீ அந்த விடியலை ஒருபோதும் கட்டளையிடவில்லை. I enabled the dark night to be overtaken by the sun and the light of the sun. அந்த இருளான அனுபவம் ஒரு வெளிச்சமான ஒரு அனுபவத்தில் சூரியனை போல விடியல் கொடுக்க வண்ணமாக நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். You don't understand how it works. இது எப்படி செயல்படுகிறது என்று உன்னால் புரிந்து கொள்ள முடியாது. I have positioned light and darkness. நான் அந்த வெளிச்சத்தையும் இருளையும் நான் அங்கு நிலைவரப்படுத்துகிறேன். How come you question me? நீ எப்படி என்னை கேள்வி கேட்க முடியும்? Job chapter 38 verse 16 to 18. யோபு 38வது அதிகாரம் 13 லிருந்து 16 வரையிலும் உன் ஜீவ காலத்தில் எப்போதாவது நீ விடியற் காலத்துக்கு கட்டளையிட்டு அருணோதயத்திற்கு அதன் இடத்தை காண்பித்ததுண்டோ? பூமி முத்திரையிடப்பட்டு களிமண் போல் வேற ரூபம் கொள்ளும் காலமும் வஸ்திரமும் தரிக்கிறது போல் காணப்படும். துன்மார்க்கரின் ஒளி அவர்களை விட்டு எடுப்படும், மேட்டிமையான புயமும் முறிக்கப்படும். நீ சமுத்திரத்தின் அடித்தளங்கள் மட்டும் புகுந்து ஆழத்தின் அடிவிலே நீ உலாவிக் கொண்டதுண்டோ? Job, have you gone to the deepest of the oceans? இந்த கடலின் அடியிலே நீ சென்றதுண்டோ? No. இல்லை. Job, have you walked through the breadth of the earth at least once in your life? இந்த உலகத்தின் முழுவதும் நீ ஒரு முறையாவது கடந்து சென்றதுண்டோ? I have created the earth and the oceans. இந்த உலகத்தையும் கடலையும் நான் உருவாக்கி இருக்கிறேன். After talking to Job about the earth below, God said, Job, lift up your head, let us look at the earth above. இந்த உலகத்தின் கீழே இருக்கிறதான காரியங்களை எல்லாம் தேவன் பேசிவிட்டு அதற்கு அப்புறமாக தேவன் யோபுவிடத்தில் சொல்லுகிறார், யோபுவே நீ இப்போது மேலே பார், நாம் மேலே இருக்கிறதான காரியங்களை Let பார்க்கலாம். us look at the origin of light and darkness. வெளிச்சத்தையும் இருளும் உருவானதான அந்த விதத்தை நாம் பார்க்கலாம். 19 and 20. வசனம் 19 20. வெளிச்சம் வாசமாய் இருக்கும் இடத்திற்கு வழி எங்கே? இருள் குடிக்கொண்டிருக்கும் ஸ்தானம் எங்கே? அதன் எல்லை என்னதென்று உனக்கு தெரியுமோ? அதன் வீட்டுக்கு போகிற பாதையை அறிந்திருக்கிறாயே? When you look up, you do not know where the darkness comes and where the light comes நீ from. மேலே பார்க்கின்ற போது அந்த இருளும் ஒளியும் எவ்விடத்திலிருந்து வருகிறது என்று நீ அறியாயே. How can you question me? எப்படி நீ என்னிடத்தில் கேள்வி கேட்க முடியும்? Job, look up. மேலே பார் யோபுவே. See how the rain comes. எப்படி மழை வருகிறது என்று How பார். the snow comes. எப்படி அந்த பனி வருகிறது என்று Do you பார். know how it happens? அது எப்படி நடக்கிறது என்று உனக்கு தெரியுமா? Come to verse 22. வசனம் 22 வாருங்கள். உறைந்த மலையினும் பண்டகசாலைக்குள் நீ பிரவேசித்தாயோ? கல்மலையா இருக்கிற பண்டகசாலையை பார்த்தாயோ? Amen. Job doesn't know where rain comes from. எங்கிருந்து மழை வருகிறது என்று யோபுக்கு அறியவில்லை. Job does not know where lightning is dispersed. எங்கிருந்து அந்த வெளிச்சங்கள் எல்லாம் வருகிறது என்றும் அவனால் புரிந்து கொள்ள Now முடியவில்லை. God is telling Job, lift up your head even further to the constellations and the stars. இப்போது யோபினிடத்திலே தேவன் சொல்லுகிறார், இன்னும் கொஞ்சம் கூட மேலே பார்த்து அந்த விண்மீன் கூட்டங்களை பார். Come to verse 31 to 33. வசனம் 31 லிருந்து 33 வரையிலும் பார்க்கலாம். அருமின் நட்சத்திரங்கள் கதிர் சம்பவத்தை நீ இணைக்க கூடுமோ? அல்லது மிருக சீசத்தின் கட்டுகளை அவிழ்ப்பாயோ? ராசிகளை அதன் காலத்திலே வர பண்ணுவாயோ? துருவ சக்கர நட்சத்திரத்தையும் அதை சேர்ந்த நட்சத்திரங்களையும் வழிநடத்துவாயோ? வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ? அது பூமி ஆளும் ஆளுகையை நீ திட்டமிட பண்ணுவாயோ? Oh, do you know how the heavens constellations work? You do not know about it. எப்படி அந்த பரலோகமும் அந்த விண்மீன் கூட்டங்களும் செயல்படுகிறது என்று உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியாது. Then how can you question me, Job?
எப்படி நீ என்னை கேள்வி கேட்பாய் யோபுவே? I don't know how many times we have questioned God. எவ்வளவு நேரம் நாம் தேவனிடத்திலே கேள்விகளை கேட்டிருக்கிறோம் When we look at God and his knowledge, we are so ignorant of what God is doing in our lives. தேவனையும் அவருடையதான அறிவையும் நாம் பார்க்கின்றதான போது நாம் அவருக்கு முன்பதாக அறியாதவர்களாகவே காணப்படுகிறோம். Then God is telling Job, அதற்கு அப்புறமாக தேவன் யோபிடத்திலே சொல்லுகிறார், look at the world of animals. இந்த உலகத்திலே காணப்படுகிறதான அந்த விலங்குகளை பார். And in chapter 38 verse 39 to 40, God says that I give the prey for the lions. 38வது அதிகாரம் 39 40 வசனத்திலே தேவன் சொல்லுகிறார், சிங்கத்திற்கு இரையை நான் கொடுக்கிறேன். I give the food for the ravens. அண்ட காகங்களுக்கு நான் உணவை கொடுக்கிறேன். I care for the mountain goat, verse 30 chapter 39 verse 1 to 4. காட்டு வெள்ளாடுகளை எல்லாம் நான் கவனிக்கிறேன். When the mountain goat gives birth, I am there caring for that mountain அந்த goat. காட்டு வெள்ளாடுகள் பிறப்பிக்கின்றதான போதும் அங்கேயும் நான் இருக்கிறேன். Nobody cares for that. அதை யாருமே கவனிக்கிறது இல்லை. No Cloud9. எந்த ஒரு Cloud9ம் அதை கவனிக்கிறது இல்லை. No delivery hospitals. எந்த ஒரு ஆஸ்பத்திரியிலும் அதற்கு டெலிவரி இல்லை. I take care of the mountain goat in Australia. I take care of the mountain goats in India. ஆஸ்திரேலியாவில் இருக்கிறதான இந்தியாவில் இருக்கிறதான அந்த மலையில் வாழ் காட்டு ஆடுகளை எல்லாம் நான் பார்த்து வருகிறேன். I know when the time will come for the delivery. அவர்களுக்கு எப்ப அந்த டெலிவரி நேரம் வருகிறது என்று எனக்கு தெரியும். I protect them, I provide for them. நான் அவர்களை பாதுகாக்கிறேன், அவர்களுக்கு வழங்குகிறேன். Verse 5 to 8, I care for the wild donkey. 39வது அதிகாரம் 5 இருந்து 8 வரையிலும் பார்க்க முடியும் காட்டு கழுதைகளை எல்லாம் நான் கவனித்து வருகிறேன். Verse 9 to 12, I care for the wild dogs. 9வது வசனம் முதல் 12 வரையிலும் நான் காட்டு எருதுகளை எல்லாம் கவனிக்கிறேன். Verse 13 to 18, I care for the foolish ostrich. 13 இருந்து 18 வரையிலும் புத்தியற்றதான நெருப்பு கோழிகளை நான் God has கவனிக்கிறேன். created some animals as clever and God has created some animals as fools. சில விலங்குகளை புத்தி உள்ளதாகவும் சில விலங்குகளை புத்தி அற்றதாகவும் தேவன் உருவாக்கி How are you இருக்கிறார். questioning my wisdom? என்னுடையதான அறிவை பற்றி நீ எப்படி That I கேள்வி have கேட்கலாம்? made some animals wise and some birds fools. I care of them. புத்தி நிறைந்ததான புத்தி இல்லாததான எல்லா விதமான காட்டு நாட்டு விலங்குகளை எல்லாம் நான் பாதுகாத்து How வருகிறேன். dare you compare me with somebody else? நீ மற்றவர்களோடு கூட என்னை ஒப்பிட்டு பார்க்கிறது என்ன? Then God says, look at the horse. I give strength to the horse. பருந்தை நீர் பார், அதற்கும் நான் வல்லமையை கொடுக்கிறேன். The strength and the might and the confidence and courage of horse is given by me. அந்த பலனையும் வல்லமைகளையும் நானே அதற்கு கொடுக்கிறவராக When இருக்கிறேன். you hear the trumpet sound, the horse runs into the battle. அந்த எக்காள சத்தத்தை கேட்கின்றதான போது அந்த குதிரை யுத்தத்திற்கு என்று அது How ஓடுகிறது. can you question me that I have given more strength to the horse than to the donkey? அந்த குதிரைக்கு நான் அதிக பலனையும் அந்த கழுதைக்கு குறைந்த பலனையும் கொடுத்திருக்கிறேன் என்கிறதை நீ எப்படி என்னால் கேள்வி கேட்க முடியும்? In verse 26 to 29, God says that I take care of the eagle. 26வது வசனம் முதல் 29வது வரையிலும் தேவன் சொல்லுகிறார், நான் கழுகை நான் பராமரித்து வருகிறேன். Right from the top of the mountain, not the sky, I have given eagle the ability to see the minutest prey down on the earth. அந்த மலையிலிருந்து வானம் வரையிலும் கீழே பூமியில் இருக்கிறது வரையிலும் அதற்கு இருக்கிறதான எல்லா விதமான சிறிய சிறிய காரியங்களையும் பலனையும் நான் கொடுக்கிறேன். You will not understand my justice, Job. என்னுடையதான நியாயத்தை நீ அதை அளக்க முடியாது. Why some people are powerful and some people are weak, you will never understand it. சில பேர் பலசாலிகளாகவும் சில பேர் பலனற்றவர்களாகவும் இருக்கிறார்கள், அதையும் நீ என்னால் கேள்வி Why கேட்க some people are முடியாது. rich and some are poor, you don't understand the justice of God. ஏன் சில பேர் ஐஸ்வரியவான்களாகவும் ஐஸ்வரியம் இல்லாதவர்களாகவும் சில பேர் இருக்கிறார்கள் என்பதை பற்றி நீ Why கேள்வி some கேட்க people முடியாது. are studying as great wise people and some people cannot understand when they study, you cannot question ஏன் that. சில பேர் நன்றாக படித்து முன்னேறுகிறார்கள் சில பேர் படிப்பு இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பற்றியும் நீ என்னிடத்தில் கேள்வி கேட்க முடியாது. Job, you are ignorant of my wisdom, says God. என்னுடையதான அறிவை பற்றி நீ அறிவில்லாதவனாக இருக்கிறாய் யோபுவே என்று தேவன் சொல்லுகிறார். Just one example. ஒரே ஒரு உதாரணம். Look at how God uses the rain. எப்படி மழையை தேவன் பயன்படுத்துகிறார் என்று Come பாரு. to Job chapter 38 verse 22 to 37. யோபு 38வது அதிகாரம் 22 இருந்து 27 வரையிலும். உறைந்த மழையின் பண்டக சாலைக்குள் நீ பிரவேசித்தாயோ, கல்மழையா இருக்கிற பண்டக சாலைகளை பார்த்தாயோ, ஆபத்து வரும் காலத்திலும் சகலமும் யுத்தமும் வரும் காலத்திலும் பிரயோகிக்கும்படி நான் அவைகளை வைக்கிறேன். வெளிச்சம் பரவப்படுகிறதுக்கும் கீழ்காற்று பூமியின் மேல் வீசுகிறதற்குமான வழி எங்கே? பாழும் அந்தகார வெளியுமான தரையை திருப்தியாக்கி இளம் பூண்டுகளிலும் முளைகளை முளைக்க பண்ணும்படி பூமி எங்கும் மனுஷர் குடியில்லாத இடத்திலும் மனுஷ சஞ்சலமில்லாத வனாந்தரத்திலும் மலையை வருஷிக்க பண்ணி வெள்ளத்துக்கு நீர்க்கால்களையும் இடி முழக்கங்களும்
கண்களோடு வரும் மின்னல்களுக்கு வழியையும் பகுத்தவர் யார்? Just for example, see how God uses the rain. எப்படி ஒரு உதாரணத்துக்காக எப்படி தேவன் அந்த மழையை பயன்படுத்துகிறார் என்று God பாருங்கள். uses the rain to bless and prosper the land by giving good crops. ஒரு நல்ல விதமான விளைச்சல்களை கொடுக்கும்படியாக தேவன் மழையை ஆசீர்வாதமாகவோ அதை செழிப்பானதாகவோ அவர் பயன்படுத்தி வருகிறார். But sometimes God uses the same rain to bring judgment. சில நேரங்களிலே அதே மழையை தன்னுடைய நியாயத்தீர்ப்பை கொண்டு வரும்படியாகவும் அவர் செய்கிறார். Floods and landslides and hailstorms. வெள்ளப்பெருக்குகள், நிலச்சரிவுகள், புயல் காற்றுகள் மூலமாக அது கடந்து வருகிறது. You cannot judge why I do that thing. நான் ஏன் அதை செய்கிறேன் என்று நீ என்னால் கேள்வி கேட்க முடியாது. And I also use the same rain to rain the wastelands where no man can shelter. எந்த ஒரு மனிதர்களும் வாழ்ந்து தங்க முடியாத இடத்திலும் கூட நானே அந்த மழையை வருஷிக்கவும் பண்ணுகிறேன். So you cannot imagine my justice, Job. எனவே என்னுடையதான அந்த நியாயத்தை பற்றி நீ கேள்வி கேட்க முடியாது யோபுவே. God has given a great lecture to Job. யோபுவுக்கு ஒரு மிக பெரியதான ஒரு பாடத்தை தேவன் கற்பித்திருக்கிறார். God is expecting an answer from Job. யோபுவிடத்திலிருந்து ஒரு மிகவும் பெரியதான ஒரு பதிலையும் அவர் எதிர்பார்க்கிறார். God pauses. தேவன் முடிக்கிறார். And in chapter 40 verse 1 and 2, 40வது அதிகாரம் வசனம் 1லும் 2லும் பின்னும் கர்த்தர் யோபுவுக்கு உத்தரமாக சல்வ வல்லவரோட வழக்காடி அவருக்கு புத்தி படிக்கிறவன் யார்? தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன் என்றார். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதித்திரமாக இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? all this while Job was questioning God. இதுவரையிலும் யோபு தேவனிடத்திலே கேள்விகளை கேட்கிறார். Job was defending justice system of God. தேவனுடையதான நியாயமான காரியங்களை அவன் பாதுகாப்புக்குள்ளதாக அவன் சொல்லுகிறான். When God appeared, he said, I don't have anything to speak. இப்போது தேவன் வெளிப்பட்டதான போது என்னால் எதுவுமே பேசுறதுக்கு இல்லை என்று சொல்கிறார். Read verse 3 and 4 and 5. வசனம் 3லிருந்து 5 வரையிலும் படிக்கலாம். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதித்திரமாக இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கைகளினால் என் வாயை பொத்திக் கொள்ளுவேன். நான் இரண்டொரு தரம் பேசினேன், இனி நான் பிரதித்திரம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன் என்றான். Job is telling, I am putting my hands on my mouth and I don't have anything to speak to you, Lord. இப்போ யோபு சொல்லுக, என்னுடைய கைகளை நான் வாயிலே மூடி என்னால் எதுவுமே பேசுறதற்கு இல்லை என்று சொல்லுகிறார். I understand how ignorant I am of the great God that I serve. நான் சேவை செய்கிறதான அந்த தேவன் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர், நான் எவ்வளவு அறிவற்றவன் என்கிறதை நான் இப்போது உணர்ந்து கொள்கிறேன் என்று Then சொல்கிறார். God decides, I am going to give him a second speech. இப்போது இரண்டாவதாக ஒரு உரையை நான் மேற்கொள்வேன் என்று தேவன் Come சொல்கிறார். to chapter 40 verse 6 to 9. 40வது அதிகாரம் வசனம் 6லிருந்து 9 வரையிலும். அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றில் இருந்து யோபுவுக்கு உத்தரவு அருளினார். இப்போதும் புருஷனை போல நீ அதை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. I am going to question you, Job, and you are going to answer me. நான் இப்போது கேள்வி கேட்கிறேன் யோபுவே, நீ எனக்கு நீ பதில் சொல்ல வேண்டும். நீ என் நியாயத்தை அவமானமாக்குவாயோ? Oh, would you discredit my justice? என்னுடைய நியாயத்தை அவமானமாக்குவாயோ? When you compare yourself to somebody, you are discrediting the justice of God. நீ உன்னை மற்றவர்களோடு கூட ஒப்பிட்டு பார்க்கின்றதான போது தேவனுடையதான அந்த நியாயத்தை நீ முக்கியத்துவம் படுத்துகிறவராக இருக்கிறாய். When you question God, you are discrediting the justice of God. நீ தேவனை நீ கேள்வி கேட்கின்றதான போது தேவனுடையதான நியாயத்திற்கு கேள்வி கேட்கிறதாக இருக்கிறாய். Verse 8 onwards. வசனம் 8 முதல், நீ என் நியாயத்தை அவமானமாக்குவாயோ? நீ உன்னை நீதிமானாக்கி கொள்ளும்படி என் மேல் குற்றம் சுமத்துவாயோ? தேவனுடைய புயத்தை போல் உனக்கு புயம் உண்டோ? அவரை போல் இடிமுழக்கமாய் சத்தமிட கூடுமோ? Amen. You don't have the might of God. தேவனுடையதான அந்த சிந்தனைகள் உனக்கு இல்லை. You don't have the wisdom of God. தேவனுடையதான அறிவு உனக்கு இல்லை. In chapter 40 verse 10 to 14, God is telling him, you come and one day be like God and see how whether you can do things or not. 40வது அதிகாரம் 10லிருந்து 14 வரையிலும் தேவன் சொல்லுகிறார், நீ ஒரு நாள் என்னை போல வந்து அமர்ந்து பார், எப்படி செயலாகிறது என்று பார். Read verse 10. வசனம் 10 நாம் படிக்கலாம். இப்பொழுதும் நீ முக்கியத்தாலும் மகத்துவத்தாலும் உன்னை அலங்கரித்து மகிமையும் கனத்தையும் தரித்துக் கொண்டு நீ உன் கோபத்தின் உக்கிரத்தை வீசி அகந்தை உள்ளவனை எல்லாம் தேடி பார்த்து தாழ்த்தி விடு. Amen. God is telling Job, if you feel that you understand how I function, come and one day take over my office. நான் எப்படி செயல்படுகிறேன் என்று நீ விளம்புகிறது என்று புரிய வேண்டும் என்றால் நீ ஒரு நாள் வந்து என்னுடையதான அறையை எடுத்துக்கொள். And God is teaching Job யோபுவுக்கு இப்போ தேவன் பாடம் கற்பிக்கிறார். that what I do is with a purpose. நான் எதை செய்கிறேனோ அது ஒரு நோக்கத்தோடு கூட And செயல்படுகிறது. what I do is always right. நான் எதெல்லாம் செய்கிறேனோ அது எப்போதுமே சரியானதாக இருக்கிறது. And God understands why certain things happen to us. நமக்கு எதற்கு சில விதமான காரியங்கள் சம்பவங்கள் நடைபெறுகிறது என்பதை தேவன் மிகவும் தெளிவாக புரிந்து கொள்கிறார். God has not finished yet. அவர் இதுவரையில் முடிக்கவில்லை. Now God is taking his attention to two great beasts present in creation at that time.
அந்த உருவாக்கப்பட்ட காலத்தில் இருந்ததான இரண்டு மிகவும் பெரியதான மிருகங்களுக்கு நேராக தேவன் யோபுவை கொண்டு செல்கிறார். In chapter 40 verse 15, God is telling Job, I want you to look at Behemoth. 40வது அதிகாரம் 15வது வசனத்திலே தேவன் யோபுவிடத்தில் சொல்லுகிறார், நீ பிகோமேத் என்கிறதான ஒரு மிருகத்தை நீ கவனித்து பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். What is Behemoth? அது பிகோமேத் என்றால் என்ன என்று தெரியாது. Behemoth is the giant of the land. அது இந்த நிலத்திலே வாழுகின்றதான மிகவும் ராட்சதமான ஒரு மிருகம். It's huge but lives on the grass. அது மிகவும் பெரியதான ஒரு மிருகம், ஆனால் அது புல்வெளிகளிலே ஜீவிக்கின்றன. It's powerful and first amongst the creation or the works of God. அது வல்லமை நிறைந்தது, தேவனுடைய கிரியைகளில் எல்லாம் அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. Behemoth hides in the marshes and forest and is not afraid of a raging river. அது சதுப்பு நிலங்களிலும் மலைகளிலும் அது வாழுகின்றன, சீறி வரும் நதிக்கு கூட அது பயப்படுகிறது. No man can capture it. எந்த ஒரு மனிதனாலையும் அதை பிடிக்கவும் அடக்கவும் முடியாது. Now you may be asking me, where is the proof of Behemoth? அதற்கு இருக்கிறதான அந்த ஆதாரம் எங்கே என்று நீங்கள் ஒருவேளை கேட்கலாம். Proof is in the Bible. அதனுடையதான ஆதாரம் இந்த வேதத்திலே காணப்படுகின்றன. And these are extinct animals. இதெல்லாம் ஒரு காலத்திலே வாழ்ந்து அழிந்து போனதான விலங்குகள். And God is telling you cannot capture it, I can control it, and how dare you question me if you cannot even control one land animal. தேவன் சொல்லுகிறார், உன்னால் அதை அடக்க முடியாது, ஆனால் அதை முழுவதுமாக நான் அடக்கி நான் கட்டுப்படுத்துகிறவனாக இருக்கிறேன். இப்படிப்பட்டதான ஒரு செயலிலே நீ எவ்வாறு என்னிடத்திலே கேள்விகளை கேட்கலாம்? And then God is leading him to think about the sea monster. அதற்கு அப்புறமாக கடலின் அசுரனாக இருக்கிறதான ஒரு மிருகத்திலே கொண்டு செல்லுகிறார். Leviathan. லிவியாத்தான் என்கிற மிருகம். In Job chapter 41 verse 1 is talking about the great sea creature. யோபு 41வது அதிகாரம் 1வது வசனத்திலே அது ஒரு மிகவும் பெரியதான கடலின் உருவகம் உயிரினம் என்று அதிலே நாம் பார்க்க முடியும். Verse 1 says, can Job catch Leviathan like a fish? வசனம் 1ல இவ்வாறாக சொல்லுகிறது, லிவியாத்தானை தூண்டிலே பிடிக்க முடியுமோ? Oh no, it's not possible by Job. அது யோபுனா அது முடியாத ஒரு காரியம். Can you make Leviathan a slave for you? அந்த லிவியாத்தானை உனக்கு அடிமையாக நீ கூட்ட முடியுமோ? Verse 2 to 4. இரண்டாவது வசனத்திலிருந்து நான்காவது வசனம் வரை. Not possible, Job answers. அதுவும் சாத்தியமல்ல என்று யோபு சொல்லுகிறார். Can you make Leviathan a pet and keep it in your house? அந்த லிவியாத்தானை ஒரு வீட்டு பிராணியாக நீ வீட்டிலே வளர்க்க முடியுமோ? Verse 5, no, says Job. ஐந்தாவது வசனத்தில் யோபு சொல்லுகிறான், முடியாது. Job never says, but this is the answer. யோபு அப்படி சொல்லவில்லை, ஆனால் இதுதான் அதனுடையதான பதில். In verse 6, God is asking, can you tame Leviathan and make it as a domestic animal for profit? யோபு 41வது அதிகாரம் 6வது வசனத்திலே தேவன் இப்போது சொல்லுகிறார், அந்த லிவியாத்தானை நீ அடக்கி அதை லாபத்திற்காக வியாபாரிகளுக்கு பங்கிட முடியுமோ என்று கேட்கிறார். Amen. Job does not have any answer. யோபுவுக்கு எந்த விதமான பதில்களும் இல்லை. God is telling, if you cannot even master over this land monster and sea monster that I have created, how dare you tell me that I do wrong? தேவன் சொல்லுகிறார், இந்த நிலத்தில் வாழ்கிறதான இந்த ராட்சதர்களையும் கடலுக்குள்ளதாக வாழ்கிறதான இந்த ராட்சத மிருகங்களையும் உன்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் உனக்கு என்ன கேள்வி கேட்கிறதற்கு எந்த துணிச்சல் இருக்கிறது? Do you know that we have very limited knowledge about our own lives? நம்முடைய வாழ்க்கையை பற்றி மிகவும் குறைந்தான அறிவே இருக்கிறது என்கிறது நமக்கு தெரியுமா? And yet we judge others and judge God. ஆனாலும் நாம் மற்றவர்களையும் நியாயப்படுத்துகிறோம், தேவனையும் நாம் நியாயப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். Job is brought to submission and worship before God. யோபு இப்போது அவர் ஒரு சமர்ப்பணத்திலே கடந்து வந்து தேவனை ஆராதிக்கும்படியாக கடந்து வருகிறார். Come to chapter 42 verse 1 to 2. 42வது அதிகாரம் வசனம் 1லிருந்து 2 வரையிலும். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். I know that you can do all things. எனக்கு தெரியும் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். No purpose of yours can be thwarted. நீ நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. Amen. Job submits to the sovereignty of God. யோபு தேவனுடைய முழுமையான இறையாண்மைக்கு தன்னை There are many ஒப்புக்கொடுத்தார். things probably that has happened in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை अनेक விதமான காரியங்கள் நடந்திருக்கலாம். Good things and bad things. நல்ல காரியங்களும் கெட்டதான காரியங்களும் நடந்திருக்கலாம். And it is in the wisdom of God. அது எல்லாமே தேவனுடையதான ஞானத்தில் We நிறைந்ததாக must take இருக்கிறது. it gladly and tell God, we want to thank you for the life that you have given to me. நாம் அதை மகிழ்ச்சியோடு எடுத்து நாம் சொல்ல வேண்டும், ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிறதான இந்த வாழ்க்கைக்காக நன்றி. And then Job submits in chapter 42 verse 3. 42வது அதிகாரம் 3வது வசனத்திலே மறுபடியுமாக யோபு தன்னை தேவனுடைய ஞானத்திற்கு அவர் சமர்ப்பிக்கிறார். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலைய பண்ணினேன் என்றார். I spoke of things that I don't understand, too wonderful for me to know.
எனக்கு தெரியாததையும் எட்டாததையுமான காரியங்களை எல்லாம் நான் அலப்பினேன் என்று அவர் சொல்லுகிறார். Amen. Have we spoken any times like that? நாம் இதே போல எப்போவாவது பேசி இருக்கிறோமா? Job was brought to repentance. யோபு அவர் மனம் திரும்பும்படியாக அவர் எல்லாவற்றையும் கொண்டு வருகிறார். Come to verse 4 and 6. வசனம் 4 இருந்து 6 வரையில் நாம் கடந்து வரலாம். நீர் எனக்கு செவிகொடும், அப்பொழுது நான் பேசுவேன். நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதாவது என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் துரும்பிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். I despise myself and repent in dust and ashes. நான் ஒரு தூளிலும் துரும்பிலும் இருந்து என்னையே நான் மனஸ்தாபப்படுகிறவனாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். 42nd chapter is a turnaround chapter. 42வது அதிகாரம் ஒரு திரும்பி வருகிறதான ஒரு அதிகாரமாக காணப்படுகிறது. After Job is brought to repentance, God started working in his life. யோபு எப்போது மனஸ்தாபப்பட ஆரம்பித்தானோ அந்த நேரத்தில் தேவன் அங்கே செயல்பட ஆரம்பித்தார். And he said, I repent in dust and ashes. நான் இந்த தூளிலும் துரும்பிலும் இருந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன். I had heard you, but my now eyes have seen you. நான் உம்மை கேள்விப்பட்டிருக்கிறேன், இப்போது என்னுடைய கண்கள் உம்மை கண்டது. Many times what we talk about God is about our ignorance. அநேக நேரங்களிலே நாம் நம்முடைய அறியாமையினாலே தேவனை பற்றி பேசுகிறவர்களாக இருக்கிறோம். Let us not be too fast to judge God's ways in our life. நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்றதான தேவனுடையதான வழிகளை நியாயப்படுத்துகிறதற்கு நாம் ஒருபோதும் வேகம் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டாம். Let's not be fast in comparing our lives to other people's lives. நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்களோடு கூட ஒப்பிடுகிறதில் நாம் அதிக வேகமாக இருக்க வேண்டாம். That's what God taught Job. அதுதான் தேவன் யோபுவுக்கு கற்பித்து கொடுத்தார். You don't understand why I do certain things, Job. நான் சில காரியங்களை ஏன் செய்கிறேன் என்று உனக்கு தெரியாது யோபுவே. And you can never compare my justice to you compared to the another person over there. என்னுடையதான நியாயத்தை உன்னோடும் மற்றவர்கள் மனிதர்களோடு கூட நீ ஒப்பிட்டு பார்க்க முடியாது. Take the children of the same family for example. ஒரே குடும்பத்தில் இருக்கிறதான பிள்ளைகளை நீங்கள் உதாரணத்துக்காக எடுத்துக்கொள்ளுங்கள். Everybody is born with different talents. எல்லாரும் விதவிதமான தாளந்துகளால் பிறந்திருக்கிறார்கள். Everybody has been given different amount of wealth in their earthly living. இந்த உலகத்தில் வாழுகிறதற்கான விதவிதமான ஐஸ்வரியங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. You compare? நீ அதை ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? Who distributes that? அது எல்லாமே கொடுத்தது யார்? God has decided it. தேவன் அதை நினைத்தார். How dare you question God's authority? தேவனுடையதான அதிகாரத்தை கேள்வி கேட்கிறதற்கு நீ யார்? What is needed for you, God has given you. உங்களுக்கு என்ன தேவையோ தேவன் அதை கொடுப்பார். God is absolutely sovereign. தேவன் முற்றிலுமாக இறையாண்மை நிறைந்த தேவனாக காணப்படுகிறார். Ask God to give you that conviction to you believe that whatever God does in your life is God's sovereign will in your life. தேவன் என்னென்ன காரியங்களை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறாரோ அது அவருடையதான இறையாண்மை நிறைந்த சித்தத்தின் மூலமாக நடைபெறுகிறது என்கிறதை அதை நீங்கள் அறிந்து கொள்ளத்தக்க ஞானத்தை கொடுக்கும்படியாக தேவனிடத்தில் ஜெபியுங்கள். Secondly, we have limited knowledge about our own lives. இரண்டாவதாக நம்முடைய சொந்த வாழ்க்கையை பற்றி நமக்கு ஒரு வரையறுக்கப்பட்டதான அறிவே இருக்கிறது. How can you question God? எனவே நாம் எப்படி கேள்வி கேட்க முடியும் You தேவனிடம்? do not know beyond your skin what and all is happening inside. இந்த தோலுக்கு உள்ளதாக என்னென்ன செயல்கள் நடைபெறுகிறது என்கிறதை பற்றி கூட உங்களுக்கு Which ஒருவருக்கு cells தெரியாது. are living, which cells are dead, you do not know. எந்த செல்கள் எல்லாம் வாழ்கிறது எவையெல்லாம் அழிந்தது என்று உங்களுக்கு தெரியாது. Medical science, even to the greatest extent, they cannot know the way God knows us. மருத்துவங்களும் அதற்கு அதிகமாக இருக்கிறதான காரியங்களும் தேவன் செய்கிறதான விதங்களை பற்றி அவர்களாலும் அறிந்து கொள்ள முடியாது. If somebody has learned a little bit of science and they question God, let me tell you, it is like going to Indian Ocean and taking a jar of water and telling this is Indian Ocean, where God's wisdom is like an ocean out there. யாரோ ஒருவர் இந்திய பெருங்கடலிலே கடந்து சென்று ஒரு பாத்திரத்திலே கொஞ்சம் தண்ணியை எடுத்து கடந்து சென்று நான் இதுதான் இந்திய பெருங்கடல் என்று சொல்லுகிறதை போன்றதான அந்த அறிவு அதிலே காணப்படுகிறது. No, God's wisdom is much beyond our understanding. நம்முடைய புத்திக்கு எட்டாத அளவிற்கு தேவனுடைய ஞானம் காணப்படுகிறது. Thirdly, everything God does is right and good. மூன்றாவதாக தேவன் செய்கிறது எல்லாமே நன்மையும் செம்மையுமாக You காணப்படுகிறது. need to come to that acceptance. எனவே அந்த ஏற்றுக்கொள்ளுதலிலே நீங்கள் வர வேண்டும். No, you would have lost many things. அநேக விதமான காரியங்களை நீங்கள் Maybe you இழந்திருக்கலாம். would have lost a loved one. உங்களுடையதான உறவினர்களை நீங்கள் Maybe இழந்திருக்கலாம். some of you would have gone through corona scare, or your relatives are struggling with corona. ஒருவேளை இந்த கொரோனா பயத்திலே அநேக பேர் கடந்து சென்றிருக்கலாம். அதாவது உங்கள் உறவினர்கள் ஒருவேளை அதன் மூலமாக கடந்து சென்றிருக்கலாம். But we will say, what God does is good in my life. ஆனா நாம் சொல்லுவோம் தேவன் என்னுடைய வாழ்க்கையில் எதை செய்கிறாரோ அது நன்மைக்காகவே Nothing இருக்கும். will happen to me without the will of God. அவருடையதான சித்தம் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே நடைபெறாது. Fourthly, நான்காவதாக repent. மனம் திரும்புங்கள். Repent of all those moments where you have questioned God. தேவனை நீங்கள் எப்போது எல்லாம் கேள்வி கேட்டிருக்கிறீர்களோ அதிலிருந்து நீங்கள் மனம் திரும்பும்படியாக கேளுங்கள். Repent of all those moments in the places where you thought God has treated you unfairly. தேவன் உங்களை நல்ல விதமாக உங்களை நடத்தவில்லை என்று எந்த
இடங்களில் நீங்கள் நினைத்திருக்கிறீர்களோ அதிலிருந்து மனம் திரும்பும்படியாக தேவனிடத்திலே pray that God would humble you, தேவன் உங்களை தாழ்மை உள்ளவர்களாக மாற்றுவார், and God would forgive your murmuring and grumbling against God. தேவனுக்கு எதிராக நீங்கள் முறுமுறுக்கிறதையும் செயல்படுகிறதையும் எல்லாம் அவர் மாற்றுவார். Understand, these are sinful and God will forgive you if you ask him forgiveness. இதெல்லாம் பாவம் நிறைந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அவரிடத்திலே நீங்கள் மன்னிப்பு கேட்கிறீர்களே என்றால் அவர் மன்னிக்கிறதற்கும் வல்லவராக இருக்கிறார். Finally, like Job, submit yourself to God. கடைசியாக யோபுவை போல உங்களை தேவனுடைய சமூகத்திலே ஒப்புக்கொடுங்கள். Rest in God. தேவனுடைய சன்னிதானத்திலே ஒப்புக்கொடுங்கள். Amen. Be satisfied with the holy will of God that is happening in your life now. இப்போது உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறதான தேவனுடையதான பரிசுத்த சித்தத்திற்கு என்று நீங்கள் உங்களை சமர்ப்பணம் செய்யுங்கள். No matter how hard it looks, இது எப்படி கடினமாக பார்வைக்கு இருந்தாலும் அது how பரவாயில்லை. difficult your life is, உங்களுடைய வாழ்க்கை எப்படி கடினமாக இருந்தாலும் பரவாயில்லை. God is doing the best for you in your life right now. இப்போது தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையானதாகவும் சிறந்ததாகவும் அவர் செய்கிறவராக If you இருக்கிறார். believe that, can you shout a hallelujah? விசுவாசித்தால் அல்லேலூயா சொல்லலாமா? ஹalleluya. ஆமென். Don't question God. தேவனை ஒருபோதும் கேள்வி கேட்காதீர்கள். I just want to close. நான் முடிக்க விரும்புகிறேன். We all need to submit fully to God. நாம் எல்லாரும் முழுமையாக தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்க வேண்டியது அவசியம். Submit yourself to Jesus Christ. உங்களுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவிடத்தில் நீங்கள் முழுமையாக ஒப்புக்கொடுங்கள். Job had a limited knowledge. யோபுவுக்கு ஒரு வரையறுக்கப்பட்டதான அறிவே He காணப்பட்டது. did not have scripture. அவரிடத்திலே அந்த வேதம் அப்போது காணப்படவில்லை. He did not have Jesus Christ. இயேசு கிறிஸ்து காணப்படவில்லை. We have been given the scripture. நமக்கு இந்த வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. We have been given Jesus. இயேசு கிறிஸ்துவும் கொடுக்கப்பட்டிருக்கிறார். We have the blessed Holy Spirit. ஆசீர்வதிக்கப்பட்டதான பரிசுத்த ஆவியானவர் நமக்கு We கொடுக்கப்பட்டிருக்கிறார். have more knowledge than Job. நாம் யோபுவை விடவும் அதிகமான அறிவு நமக்கு Yet not காணப்படுகிறது. complete. ஆனால் அது முடிவடையவில்லை. Because only in eternity we will have that complete knowledge. ஏனென்றால் அந்த நித்தியத்திலே அது முழுமையடைந்த அறிவாக அது காணப்படுகிறது. That should make us even more stronger than Job's faith. அதுதான் யோபுவுடையதான விசுவாசத்தை விடவும் இன்னும் நம்மை பலமுள்ள விசுவாசமாக அது மாற்ற Because we வேண்டும். have greater revelation in Jesus Christ. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு மிக பெரியதான வெளிப்பாடு Can you காணப்படுகிறது. submit yourself to the lordship of Jesus Christ? தேவனுடையதான கர்த்தத்துவத்துக்கு உங்களை நீங்களே ஒப்புக்கொடுக்கலாம். Tell God, I submit myself, my life, my family, everything that is happening under your hands. ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தை எனக்கு கீழாக கணவர்கள் எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே என்று Forgive my சொல்லுங்க. murmuring. என்னுடைய முறுமுறுப்புகளை எல்லாம் மன்னியுங்க. Forgive my hatred. ஆண்டவரே என்னுடைய வெறுப்புகளை எல்லாம் மன்னியுங்க. Forgive my lack of prayer because of I felt that your justice is wrong. ஆண்டவரே உம்முடைய நீதிகள் தவறானது என்பது நான் உணர்ந்து நான் ஜெபிக்காம இருந்ததை என்னை மன்னியுங்கள். I will never question you, Lord. நான் உம்மை ஒருபோதும் கேள்வி கேட்க மாட்டேன் I ஆண்டவரே. ask for forgiveness today. இப்போது நான் அந்த மன்னிப்பை நம்மிடத்தில் கேட்கிறேன். You have gifted my life. என்னுடைய வாழ்க்கை நீர் And கொடுத்திருக்கிறீர். whatever you are leading me through, நீ எந்த வழியெல்லாம் நீ நடத்துகிறீரோ I'm okay with it, Lord. நாம் அதற்கு சரியாக இருக்கிறேன் I don't want to rebel. நாம் ஒருபோதும் அது புறம்பாக பேச See the life of Jesus. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை He பாருங்கள். said, not my will, but your will be done. அவர் சொன்ன என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் Let நடைபெறட்டும். that be your prayer today. இன்னைக்கு அதுதான் நம்முடைய ஜெபமாகவும் இருக்கட்டும். Lord, I don't like what is happening to me right now. இப்போது எனக்கு என்ன நடைபெறுகிறது என்கிறதை நான் But விரும்பவில்லை not ஆண்டவரே. my will, ஆனா என்னுடைய சித்தம் but அல்ல let your will be done. உம்முடைய சித்தம் நடைபெறட்டும்.